அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி நிறைய பாகங்கள் முழு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அது சில பல காரணங்களால் என்னால் போட முடியாமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஷார்ட் வீடியோவாக போடலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது அதை போட முயற்சி செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முந்தைய பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய சேனலில் முழு வீடியோ போட்டிருப்பதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு என்று நீங்கள் போய் பார்த்தால் அங்கே முந்தைய பாகங்கள் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே விட்டதிலிருந்து திரும்ப ஆரம்பிக்கிறேன். எதிலிருந்து நான் எதுவரை நான் சொல்லியிருக்கிறேன் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையார் இறந்து போனது, அவருடைய மனைவியின் இழப்பு, அதன் பின் அவர் பட்ட கஷ்டங்கள், தோழர்கள் அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் அனைவரும் மற்றவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டது, இப்படி அனைத்தையும் நாம் பார்த்தோம். அதில் அனைத்து விவரங்களும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அதுக்கடுத்ததிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்றாலே அதிகமாக நாம் குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம். ஏனென்றால் முஹம்மது நபி என்றாலே ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தாலா முஹம்மது நபிக்கு வஹி இறக்கியதும் அவர்கள் மூலியமாக குர்ஆன் வசனங்கள் நமக்கு கிடைத்ததும் தான் நமக்கு அதிகமாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் ஆயுள் காலம் முழுவதுமே இறைவனால் நமக்கு கிடைத்த செய்திகள் வஹி மூலியமாக முஹம்மது நபிக்கு கிடைத்தது. அது நமக்கு திருக்குர்ஆனாக நமக்கு சேர்ந்தது, நம்மிடம் சேர்ந்தது. அதை பற்றி தான் திருக்குர்ஆன் வசனங்கள் பற்றியே அதிகமாக நமக்கு வஹி மூலியமாக வருவதால் அந்த குர்ஆன் வசனங்களிலிருந்தே நாம் அதிகமாக இதை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும், ஒவ்வொரு சட்டங்களை பற்றியும் எல்லாமே வஹி மூலியமாக குர்ஆன் வசனங்கள் மூலியமாக நமக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களின் மூலமாக காண்பித்து கொடுத்தான். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாகங்களில் முழுமையான விவரங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். முஸ்லிம்கள் எந்த அடிப்படைக்கு மக்களை அழைக்கிறார்களோ அந்த அடிப்படை உண்மைதான் என்பது குர்ஆன் வசனங்கள் தக்க சான்றுகளாலும் தெளிவாக எடுத்துக்காட்டுகளாலும் மெய்ப்பித்து காட்டின. மேலும் மிக உயர்ந்த மனித சமூகமான இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டிய அடிப்படைகளை மேன்மைக்கு மிகு குர்ஆனில் சுட்டி காட்டியது. இதில் நேரிடும் இன்னல்களை சகித்து கொள்ள வேண்டும், எதிர்ப்புகள் தலை தூக்கும் போது துணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற சமுதாயங்கள் எடுத்துக்காட்டாக தந்தது. அவர்களை பற்றி செய்திகளில் நல்ல படிப்பினைகளும் ஞானங்களும் வழங்கியது. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களும் ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டீர்களோ? உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பிடித்து அவர்கள் வருந்தி தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல் குர்ஆன் 2வது சூரா 214வது வசனம். அலிஃப் லாம் மீம். மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதுமானது, அதை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? இவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் எல்லாம் நிச்சயமாக நாம் சோதித்தே இருக்கிறோம். ஆகவே நம்பிக்கை கொண்டோம் என்று கூறும் இவர்களின் உண்மை சொல்பவர்கள் எவர்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வான். அவ்வாறே இதில் பொய் சொல்பவர்கள் எவர் என்பதை நிச்சயமாக அவன் சோதித்து அறிந்து கொள்வான்.
அல் குரான் 23வது சூரா 1, 2, 3 வசனங்கள். மேலும் குரான் வசனங்கள் அல்லாவை மறுத்தவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகத்திற்கும் முற்றிலும் தெளிவான பதில்களை தந்ததுடன் இதே வழிகேட்டில் அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கெட்ட முடிவை பற்றியும் எச்சரித்தன. இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தனது நேசர்கள் மற்றும் எதிரிகள் ஆகியோருடன் நடந்து கொண்ட வரலாற்று சம்பவங்களை தெளிவாக குரான் வசனங்கள் எடுத்து கூறின. சில நேரங்களில் மிகவும் மிருதுவாக அவர்கள் இருந்த வழிகேட்டை உணர்த்தி விளக்கம் அளிக்க வேண்டிய கடமையும் குரான் வசனங்களில் செய்தன. குரான் முஸ்லிம்களை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அல்லாவின் அற்புத படைப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் மற்றவையை அடுத்த தொடரில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அவர்கள் மிகவும் துன்பமான நேரத்தில் அனைவரும் கஷ்டத்தில் இருக்கும்போது எந்தெந்த வசனங்கள் அல்லாஹு தாலா வஹி மூலம் இறக்கினான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாவின் அற்புத படைப்புகளையும் அவன் அவற்றை அழகிய முறையில் நிர்வகிப்பதையும் அதன் மூலம் அவனை வணங்குவதற்கும் தகுதியானவன் என்பதையும் அவனை வணங்கும் போது அவன் பொழியும் அன்பு, அருள், பொருத்தம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு பாக்கியம் பெற்றது என்பதை குரான் முஸ்லிம்களுக்கு விளங்க வைத்தது. இதன் மூலம் முஸ்லிம்கள் அடைந்த மன திருப்திக்கும் மன அமைதிக்கும் எதுவுமே சமமாக முடியாது. இவ்வகையான வசனங்கள் முஸ்லிம்களிடத்தில் நேரடியாக அழைத்து பேசிய வசனங்களும் உள்ளன. அவற்றில் இதுவும் ஒன்றாகும். அவர்களது இறைவன் தன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அளித்து சொர்க்கங்களையும் தருவதாக அவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறான். அவர்களுக்கு அவற்றில் என்றென்றும் நிலையான இன்பம் உண்டு. அல் குரான் 9வது சூரா 21வது வசனம். தங்களுக்கு அநீதி இழைத்ததை, தங்கள் மீது வரம்பு மீறி கொடுமை புரிந்ததை இறை மறுப்பாளர்கள் தங்களின் எதிரிகளின் நிலை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு அதையும் குரான் தெளிவுபடுத்தியது. அவர்கள் நரகத்திற்கு முகங்குப்புற இழுத்துச் செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். அல் குரான் 54வது சூரா 48வது வசனம். அந்த நிராகரிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாவிடம் விசாரணை செய்யப்பட்டு கைதிகளாக விலங்கிடப்பட்ட நிலையில் முகம் குப்பரும் நரகில் வீசப்படுவார்கள். இதே ஷஹர் நரகத்தின் வேதனையை சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். வெற்றியின் நற்செய்திகள். கொடுமைகளையும் துன்பங்களையும் சந்தித்து அன்று அதற்கு முன்பு இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்பது சோதனைகளையும் மரணங்களையும் சந்திப்பது மட்டுமல்ல என்பதை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தனர்கள். மாறாக இஸ்லாமிய அழைப்பின் நோக்கமும் முற்றிலும் அறியாமையால் நிரம்பிய கொள்கையும் அதன் அநியாயமாக சடங்குகளையும் அடியோடு ஒழித்து விடுவதே ஆகும். இதன் மூலம் பூமி அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி உலகில் உள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளையும் வெற்றி கண்டு முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாவின் பொருத்தத்தின் பால் வழிகாட்டுகிறது. மேலும் படைப்பினங்களை மனிதர்கள் வணங்குவதிலிருந்து வெளியேறி படைத்த அல்லாவை வணங்கும் வழிக்கு இஸ்லாம் அழைத்து செல்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர்கள். இது போன்ற நற்செய்திகளை சில நேரங்களில் மிகவும் தெளிவாகவும் சில நேரங்களில் சூசகமாகவும் முஸ்லிம்களுக்கு குரான் விளக்கிக் கொண்டே இருந்தது. அக்காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மிகவும் நெருக்கடிக்கு ஆளாகி இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அவர்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருந்தபோது அல்லாஹு தாலா இறைவசனங்களை இறக்கி கொண்டிருந்தான். குரான் வசனங்களை அதில் விளக்கமாக கூறியிருக்கிறார். அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் அக்காலத்தில் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகி இருந்தார்கள். அவர்களது வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விடும்படியான சோதனைகளும் நிகழ்ந்தன. அப்போது முன் சென்ற வசனங்கள் இறங்கியது. அந்த வசனங்களில் கருத்துக்கள் முற்றிலும் மக்கா முஸ்லிம்களின் நிலைமைகளுக்கு நிராகரிப்பவர்களின் நிலைமைகளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தன. மேலும் அந்த வசனங்களில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் அநியாயக்காரர்களின் முடிவு அழிவுதான் என்று நல்லோர்கள்தான் இப்பூமியில் நிலைப்பார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆக குரானில் கூறப்பட்ட சரித்திரங்களில் வெகு விரைவில் மக்காவாசிகள் தோல்வியுறுவார்கள், இஸ்லாமும் முஸ்லிம்களும் வெற்றி பெறுவார்கள் என்று தெளிவான முன்னறிவிப்புகள் இருந்தன. இறை நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நற்செய்தி கூறும் பல வசனங்கள் இக்காலகட்டத்தில் தான் இறங்கின. அல்லாஹ் கூறுகிறான், நம்முடைய தூதர்களாகிய நாம் அடியார்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய வாக்கு நிச்சயமாக முந்திவிட்டது. ஆதலால் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள்.
நிச்சயமாக நம்முடைய படையினர்களாகிய நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆதலால் நபியே, சிறிது காலம் வரையில் அல்லாவை நிராகரிக்கும் இவர்களிடமிருந்து நீங்கள் விலகியிருங்கள். இவர்கள் இவ்வாறு தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் என்பதை அறிய அவர்களுக்கு பார்த்து கொண்டிருங்கள். அதிசீக்கிரத்தில் அவர்களுக்கு அதனை கண்டு கொள்வார்கள். என்னையே, நம்முடைய சோதனைக்காகவா இவர்கள் அவசரப்படுகிறார்கள்? நம்முடைய வேதனை அவர்கள் மத்தியில் இறங்கும் போது அச்சமுட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியற்காலை மகா கெட்டதாகிவிடும். அல் குரான் 37வது சூரா 171 177 வசனங்கள். வெகு விரைவில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்படும். இவர்கள் புறங்காட்டி செல்வார்கள். அல் குரான் 54வது சூரா 45வது வசனம். இவர்களுடைய கூட்டத்தினர் எம்மாத்திரம், மற்ற கூட்டத்தினர்களைப் போலவே இவர்களும் முறியடிக்கப்படுவார்கள். அல் குரான் 38வது சூரா 11வது வசனம். ஷாபாவிற்கு சென்று குடியேறிய முஸ்லிம்களை பற்றி இந்த வசனம் இறங்கியது. நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவர் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு பின்னர் அல்லாஹ்வுக்காக தங்கள் ஊரை விட்டு புறப்பட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் இவ்வுலகிலும் நல்ல இருப்பிடத்தையே தருவோம். மறுமையில் கூலி இதைவிட மிக பெரியது. இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. அல் குரான் 16வது சூரா 41வது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த அந்த மக்களுக்கு பதில் கூறும்போது அதில், நபியே, நிச்சயமாக யூசுப் மற்றும் அவர்களது சகோதரர்களுடைய சரித்திரத்தை பற்றி வினவுகிறார்கள். இவர்களுக்கு இதில் பல படிப்பினைகளே இருக்கின்றன. அல் குரான் 12வது சூரா 7வது வசனம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.